அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம்? இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு தேவையான அளவு 3/4 கிலோ மாவு, பச்சரிசி மாவு எடுத்து இந்த வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பாருங்கப்பா, வெள்ள வெள்ளேன்னு இருந்துச்சு. இப்ப பாருங்க வறுத்து இந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி எடுத்துறணும். வெல்லத்த இந்த மாதிரி இந்த பாருங்க 1/2 கிலோ வெல்லம் நுணுக்கி வச்சிருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்ப 2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும். டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா இது ஃபுல்லா கரைஞ்சிரணும். வெல்லம், தண்ணி 2ம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஹைல வச்சீங்க அப்டின்னா, வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வந்துரும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கொதிக்கவும் செஞ்சிருச்சு. இப்ப கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிரணும். இது நல்லா வந்து ஹீட் வந்து அது குறையணும். அந்த சூடு நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவுல சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து மாவுல சேர்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு மாரி கெட்டியா கொழ கொழன்னு வந்துரும். ரொம்ப நல்லாவே இருக்காது. அதனால கை பொறுக்குற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாக வந்து வெள்ள பாக நம்ம மாவுல சேர்க்கணும். பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் எடுத்திருக்கோம். தேங்காய் வந்து 1 தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி கட் பண்ணோம் அப்டின்னா, கொழுக்கட்டையில வந்து நம்ம மாவு கையில இப்டி பிடிப்போம்ல, பிடிச்சா நல்லா ஒட்டிக்கும் நல்லா மாவு. அப்புறம் சாப்பிடும்போது அது வந்து நல்லா கடிப்படும்போது அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி சின்ன சின்னதா நறுக்கிக்கிறோம். இந்த கொழுக்கட்டை வந்துட்டு எங்க ஊர் திருப்பத்தூர்ல வந்து இந்த மாரி தான் அதிகமா செய்வோம். இந்த ஊர்லலாம் மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு பூரண கொழுக்கட்டை தான் செய்றாங்க. எங்க ஊர் சைடு வந்துட்டு இந்த மாரி கொழுக்கட்டை தான் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மதுரை சைடு இருக்குல்ல, அந்த திருப்பத்தூர். தேங்காய் இந்த பாருங்கப்பா வறுக்கணும். இந்த பாருங்க 1 தேங்காய் போட்டிருக்கேன்ப்பா. பொடி பொடியா நறுக்கி இத நல்லா வறுபட்டுறணும். ஈரம் இல்லாம இருக்கணும். பொன்னிறமா வறுக்கணும்ப்பா. தேங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வந்து ரெடியா இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா பொன்னிறமா வந்திருக்கா? இப்ப நம்ம இத மாவுல சேர்க்க வேண்டியது. பாருங்க மாவுல சேர்க்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு பொருளா வறுத்து இப்படி போடணும். பாசிப்பருப்பு ஒரு 25 கிராம் வறுத்து மாவுல சேர்க்கணும். பருப்பும் வறுத்துட்டேன். மாவுல சேர்க்கிறேன். எள்ளு வறுத்து போடணும்ப்பா மாவுல. கருப்பு எள் வறுத்தாச்சு. இந்த கருப்பு எள்ளும் போட பாருங்க மாவுல கருப்பு எள்ளு, தேங்காய், பாசிப்பருப்பு எல்லாம் வறுத்து இந்த பாருங்க போட்டு கலந்துருக்கேன். வெல்லம் வந்து ஆறுன உடனே அந்த தண்ணியை ஊத்தி பிசையணும். வெல்லப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். மாவு ஆறிடுச்சுப்பா. எல்லாமே கலந்து வச்சிருக்கோம். இது வந்து பாகு வெல்லப்பாகு வந்து ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறணும். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கரெக்ட்டான பதத்துல வந்து மாவு இருக்கு இப்போ. இப்ப என்ன பண்ணணும்னா, மாவ வந்து இந்த மாரி எடுத்து பாருங்க. இந்த பதத்துல வந்து இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த மாரி இருந்துச்சுன்னா, இப்படி ஒட்டாம இருக்கா? பார்த்தீங்களா? கையில ஒட்டாம இருக்கு பார்த்தீங்களா? மாவு வந்து கொழ கொழன்னு இல்லாம, கெட்டியா இல்லாம நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாருங்க மாவே. இந்த மாரி பதத்துல இப்படி எடுத்துக்கணும். இந்த மாரி உருண்டை வந்து இப்படி உருண்டையா பண்ணிட்டு, கைய இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்படி இதாயிடும். பார்த்தீங்களா? கரெக்ட்டா இருக்கா? பாருங்க கொழுக்கட்டை எல்லாம் நல்லா பிடிச்சு, நல்லா ரெடி பண்ணியாச்சு. பிடி கொழுக்கட்டை இப்ப ரெடியா இருக்கு. இனிமே வந்து நம்ம இட்லி சட்டியில அவிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இங்க பாருங்க அம்மா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இட்லி துணி போட்டு அந்த கிண்ணத்துல. தண்ணி பாருங்க கொதிச்சிருச்சு. இப்ப வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்க அந்த தட்ட வந்து வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் தான் வெந்தோம். இந்த பாருங்கப்பா வெந்துருச்சு. இந்தா எடுக்கிறேன்ப்பா. விநாயகருக்கு புடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு குடுக்குறோன்ற பேர்ல நம்ம தான் எப்படியும் சாப்பிடுவோம். விநாயகருக்கும் கொஞ்சம் குடுத்துட்டு, நம்மளும் கொஞ்சம் சாப்பிடுவோம். நீங்க உங்க வீட்ல வந்து பிடி கொழுக்கட்டை செய்வீங்களா? இல்ல
பூரண கொழுக்கட்டை செய்வீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.